உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், என் குடும்பத்தை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம என் பையனை போலீஸ்ல வேற பிடிச்சு கொடுக்குறியா? நான் ஒன்னும் நல்லவனை புடிச்சு கொடுக்கலையே, ஒரு கேடு கெட்ட பொறுக்கியாம. நியாயப்படி உங்களையும் சேர்த்துதான் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கணும். ஏய், என்னடி மிரட்டறியா? மிரட்டல, நடக்க போறத சொல்றேன். இப்ப ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை உங்களால எதுவும் செய்ய முடியாது. அண்ணி, தனா ரூம்குள்ள புடவை எடுத்து முடிச்சு போட்டுக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டான்னு சொல்றா நீ பார்வதி. அண்ணி, போங்கண்ணே, போங்க போங்க, சீக்கிரம் போங்க, போங்க நீ சீக்கிரம் போங்க. ஏய் சீனு, நீ இங்கே இரு, மாமாவுக்கு தேவையானதை பாத்துக்க. அக்கா நீ கூட இருந்து பாத்துக்கோ. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயோ, நீ இல்லாம நாங்க. தனா, இப்ப என்னாச்சு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? நீ எதுக்காகடி உயிரை விடணும்? நீ என்னடி தப்பு பண்ண? அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணவளை தைரியமா நிக்கிறா. எப்படி பண்ண? எப்படி தைரியம் வந்துச்சு? இவளால இருக்கிறவங்க உயிர் கூட கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் போல இருக்கு. அவ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா நம்ம தனாவுடைய வாழ்க்கையை தான் நாசம் பண்ணிட்டா. உன் மேல அவளுக்கு பாசமே இல்ல. இத்தனை நாளா வேஷம் தான் போட்டுட்டு இருந்திருக்கா இவ. அம்மா பாரு, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும், சரியா? இப்படி பண்ணணும்னு எப்படி தானே உனக்கு யோசிக்க தோணுச்சு? படிச்சு பொண்ணு தானே நீ. இது பாரு, வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனா உயிர் போனா கடவுளால கூட திருப்பி கொடுக்க முடியாதுடி. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி முடிவு எடுத்துறாத. என்னால தாங்க முடியாது தானா, தாங்க முடியாது. கார்த்திக் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. கார்த்திக் பண்ணது தப்புதான், அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் அப்படி பண்ண சொன்னது யாரு? நீங்களா தானே? மனமேடை வரைக்கும் ஒருத்தரை கொண்டு போய் அவன் கல்யாணம் நின்னா அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சீங்களா? ஆனா உங்க யாருக்கும் அதுல வருத்தம் இல்ல. என் குடும்பத்தை பழி வாங்கணும், அதானே? புவனேஸ்வரி, இங்க பாருங்க, அப்படி எல்லாம் இல்ல. நீ சொல்லிதான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும். அவன் கெட்டவன் கெட்டவன் இவதான் சொல்றான். திருட்டுத்தனமா மண்டபத்துல ஒருத்தனை ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்ச இவன் நல்லவ. அதுக்கு துணை போன நீங்க எல்லாருமே நல்லவங்க. நாங்க மட்டும் கெட்டவங்களா? வர வச்சு எங்களை நீங்க பழி வாங்கிட்டீங்கல்ல. ரகுராம், பகைய நீக்குதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. ஆனா எப்ப என் வீட்டு பையனை ஏமாத்தி அவனை போலீஸ்ல கைது பண்ண வச்சீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சது. இனி நீயா இல்ல நானானு பாத்துலாம் ரகுராம். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். பாருங்க அத்தை, இவளால எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இத வரை பண்ணி தொலைச்சு வச்சிருக்கா. நியாயப்படி இவ மேலதான் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உன் மனசுல நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இன்னும் நாங்க உன்னால எவ்வளவுதான் கஷ்டப்படணும்னு நினைச்சிட்டு இருக்க? இல்ல பாட்டி, நிஜமாவே அந்த கார்த்திக் ரொம்ப தப்பான ஆளு. வாய மூடுறி. இதுக்கு மேல நீ எதை சொன்னாலும் நாங்க கேட்க போறது இல்ல. ஆமா, நீ எதுக்கு நீ இங்க வந்த? வெளிய போடி. அவனை என்னடி பாக்குற?
உன்னை பொண்ணு பொண்ணுன்னு கொண்டாடினதுக்கு நீ நல்லா அவனை தலை குனிய வச்சுட்டல்ல. ஒன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் பாட்டி. பெரியம்மா. அத்தை. ஏய், பேசாத நீ. போடி வெளியில. போ வெளியில. போடி போ. இங்க நிக்காத, போ. என்ன எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறீங்க? உள்ள போங்க. ரகு, உள்ள போ. 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 இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் மட்டும்தான் நீ செஞ்சதுக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருக்கும்னு இப்ப வரைக்கும் நம்புறேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல பெரியம்மா, நான் சொல்றேன்ல, நான் தான் இத பண்ணேன். கதிர தனவ கல்யாணம் பண்ணிக்க சொன்னதும் நான் தான். ஆனா அதுக்கான காரணம் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். என்னால சொல்ல முடியாது. சொல்ல மாட்டல? பெரியம்மா, என்ன அம்மாவா பாக்குறேன்னு அடிக்கடி சொல்லுவல்ல. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்ததா நீ இதெல்லாம் பண்ணனா, இப்போ நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். இது ஏன் மேல சத்தியம். சொல்லு மாயா. சொல்றேன் பெரியம்மா. அந்த கார்த்திக் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல. கதிர் சொன்னது எல்லாமே உண்மை. கார்த்திக் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான். நம்ம தானே அவ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போனா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.